அப்படி தான் வந்து அந்த காலத்துலேயும் இந்த ஷாமனிசமில் வந்து பேய் ஓட்டி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சோட்டானிக்கரை இங்கெல்லாம் வந்து போனீங்கன்னா ஆணி அடிக்கிறது இருக்குது, அவங்கள அடிக்கிறது அப்படின்றது இருக்குது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக அது வந்து தெரப்பி, பிஹேவியரல் தெரப்பியில் வந்து நமக்கு என்ன செய்கிறாங்க, இங்கே சைக்காலஜியில் என்ன செய்கிறாங்கன்னா அதே மாதிரி அடி உண்டு, அடிக்காமலாம் கிடையாது. குடிகாரன்னா அடி உண்டு, அவங்களெல்லாம் நாங்கள் மதித்ததே கிடையாது. சரிங்களா. உதாரணத்துக்கு வந்து ஒரு குடிகாரன் இருக்கிறான்னா எப்படி தெரப்பி சைக்காலஜியில் கொடுப்பாங்கன்னா, சரக்கு முன்னாடி வச்சுருவாங்க, அவன் போய் அதை குடிக்கலான்னு போகும்போது ஷாக் கொடுக்கறது. அப்போ அவன் மைண்டில் என்ன வரும், இதை பார்த்தாலே வந்து ஷாக் அடிக்கிறது தான் அவனுக்கு ஞாபகம் வரும் இல்லையா. இதே தான் அந்த காலத்தில் நம்ம ஆட்கள் எப்பயோ பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து வேப்பிலை வச்சு அடிக்கிறதா இருக்கலாம், மூடி எடுத்துகிட்டு போய் இதில் வச்சு ஆணி அடிக்கிறதா இருக்கலாம். அந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் வந்து நம்மளுடைய கலாச்சாரங்களில் வந்து அந்த காலத்தில் இருந்தே இருந்திருக்குது. சாட்டையில் அடிக்கிறதா இருக்கலாம். அதே மாதிரி நான்லாம் கருப்புசாமி வழிபாட்டில் எல்லாம் வந்து பார்த்துருக்குறேன். அவர் நல்லா ஒரு 4 எலுமிச்சம்பழத்தை மக்கு 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 மக்குன்னு அப்படியே சாப்பிட்றாரு. புரியுதுங்களா. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் எப்படி நம்மளால் ஒரு எலுமிச்சம்பழத்தவே முழுங்க முடியாது, அவர் 4-5 எலுமிச்சம்பழத்தை வந்து முழுங்குறார். தூக்கி நல்ல ஒரு வெயிட்டு, அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 கிலோ இருக்கும், அதையே தூக்குறார். மனிதனோட இதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் ஆல்டர்டு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு பேர். நம்மளுடைய இப்போ நான் வந்து ஏதோ ஒன்று யோசிச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன் தெரியுமா, என் மைண்டு வந்து அப்படியே ஆல்டர் ஆயிரும், வேற ஒரு ஆளாக நான் வந்து மாறிடுவேன். நான் வந்து வேற ஒரு ஆளாக மாறிடுவேன். இப்போ என் பேர் பாலா அப்படின்னா, பிரதர் உங்கள் பேர் என்ன, ரவி, நான் ரவியாக மாறிடுவேன். பாலா வந்து ரவியாக மாறிடுவேன். நான் ரவியாக மாறினவுடனே என்ன செய்வேன் அப்படின்னா வந்து அவரை மாதிரியே நான் வந்து பேசுவேன். என்ன வேணாலும் பேசலாம்ண்ணா, என்ன வேணாலும் பேசலாம், செவ்வாய் கிரக மொழி கூட பேசலாம். அதனால் அந்த அந்த நிலையில் வந்து மனிதனுக்கு வந்து தெரியாது, அந்த இயல்பு வந்து தெரியாது. இப்போ இது எல்லாருனாலையுமே முடியாது, ஒரு சில ஆட்கள் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. சரிங்களா. இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மணி சித்திரத்தாளுன்னு மலையாளத்தில் ஒரு படம் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சைக்காலஜி வந்து எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டிலினுடைய தத்துவங்கள், கிரேக்க தத்துவங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து தான் மாறி 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 வருது. ஸோ முதல்ல வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒருத்தனோட பிஹேவியருக்கு எந்தெந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் இருக்குது அப்படின்றத வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. அதுக்கு அப்புறமேல வந்து அதை நடைமுறைக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத வந்து அடுத்த நிலையில் வந்து பார்க்குறாங்க. அடுத்த ஸ்லைடு. அதுக்கப்புறமேல இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டாங்க. இப்போ அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமேல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மனிதருக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி மாற்றுறது, அதுக்கு வந்து தெரப்பி என்ன அப்படின்றத யோசிக்கிறது தான் வந்து சைக்கோ தெரப்பின்னு பேர். உளவியல் ரீதியான சிகிச்சை முறைகள். நீங்கள் அந்த காலத்து படத்துல எல்லாம் பார்த்துருக்கலாம், என் கண் அப்படியே பாருங்கள், அப்படியே உங்களை மயக்கிறேன், அப்படியே இப்போ பண்ணி உங்களை அப்படியே தூங்க வச்சு சொல்லுங்கள் 5 வயசில் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, 10 வயசில் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, 30 வயசில் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்லாம் கேட்பாங்க தெரியுங்களா. அப்படிலாம் நம்பாதீங்க, அப்படிலாம் யாருனாலும் பண்ண முடியாது. அப்படிலாம் வந்து கேட்டு பண்ணுறது அப்படின்றது தான் வந்து முதல்ல ஆரம்பித்த தெரப்பி. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரொம்ப தூரம் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து சயின்ஸ் இல்லை, அதெல்லாம் அன்சைன்டிஃபிக்கான விஷயம்னு சொல்லிட்டோம். புரியுதுங்களா. ஆனால் பேச்சு, இப்போ வந்து நம்ம முன்னாடி ஒருத்தர் வந்து உட்கார்றாரு, அவரோட பிரச்சனைக்காக வர்றாருன்னா அவர் அப்சர்வ் பண்ணி நம்ம பேச்சினாலே குணப்படுத்துகிறோம் இல்லையா. நம்மளே ஏற்கனவே நம்ம சைக்காலஜிஸ்ட் தான், பாதி சைக்காலஜிஸ்ட் தான். நம்ம இந்த கான்செப்ட்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை படிக்காமல் இருக்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே வந்து கிடையாது. அப்போது பேச்சுனாலேயே வந்து ஒரு சில மனநல மாற்றங்களை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சி அது எப்படி பேசினா மாறும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்படியே இவால்வ் ஆகி அப்படியே நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கறது அப்படின்றது. ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோடனே அவனுக்கு அந்த சரக்கு பார்த்தோடனே அவனுக்கு வந்து ஷாக் அடிக்கிற ஞாபகம் வருது இல்லையா, அதெல்லாமே வந்து அடுத்தடுத்து அப்படியே எவால்வ் ஆகி வருது. அடுத்தது அதுக்கப்புறமேல என்ன செய்கிறாங்கன்னா, வாழ்க்கையோட தத்துவங்களை எல்லாம் வந்து கொண்டு வராங்க. வாழ்க்கையோட தத்துவங்களை எல்லாம் வந்து கொண்டு வந்து அதையெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து எந்தெந்த மாதிரிலாம் வந்து பிரியுது, எந்தெந்த மாதிரியான கடமைகள்லாம் அவனுக்கு வந்து இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதே தான் இவனுங்க சொல்லியிருக்கிறானுங்க.
சரிங்களா? இங்கேருந்து நமக்கு எப்படி வெள்ளைக்காரன் எக்ஸ்போர்ட் பண்ணி நமக்கு துணியை நமக்கு சப்ளை பண்ணானோ அந்த மாதிரி இங்கேருந்து ஆட்டை போட்டு அவனுக்கு பண்ணியிருக்காங்க அதையே. அடுத்தது இது வந்து ஃப்ராய்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர், சிக்மண்ட் ஃப்ராய்டு. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சைக்காலஜினாலே ஃப்ராய்டு தானே அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவரை மீறி நிறைய பேர் இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே. ஆனால் அவர் தான் வந்து நம்ம ஆட்களுக்கு இடையில வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஏன் அப்படின்னா அவர் வந்து மனசை வந்து மூணாக பிரிக்கிறார். இதில் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, கான்ஷியஸ்ஸு, அன்கான்ஷியஸ்ஸு, சூப்பர் கான்ஷியஸ்னஸ்ஸு, இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம். இங்கே எல்லாமே வேறு மீனிங். அந்த மீனிங்கும் இங்கேயும் வந்து நமக்கு சம்பந்தம் வந்து கிடையாது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய மைண்ட் எல்லாமே வந்து அன்கான்ஷியஸில் தான் வந்து இருக்குது. அந்த அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற விஷயங்கள் தான் வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நிர்ணயம் பண்ணுதுன்றார். இப்போ யாரும் அங்கே சொன்னாங்க ஆள் மனசில் வந்து ஒன்று உருவாயிருச்சுன்னான்றாங்க. ஆள் மனசு அப்படின்றதுக்கே நம்ம போக மாட்டோம். சப்கான்ஷியஸ் மைண்டுன்றதே வந்து பிற்காலத்தில் தான் வந்து வருதே தவிர மேஜராக வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன வயதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அது வந்து பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகுதுன்னு சொல்கிறார். ஷார்ட்டாக புரிஞ்சுக்கலாம். சின்ன வயதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெரிய லெவலில் இம்பேக்ட். சிறு வயதிலேயே வந்து ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அவங்க அப்பா மேலே ஈர்ப்பு வரும், அதே மாதிரி ஆண் குழந்தையாக இருந்தால் அவங்க அம்மா மேலே ஈர்ப்பு வரும்ன்றார். பிறந்த குழந்தைக்கு வந்து வாய் தான் சென்சிட்டிவ். எடுத்த உடனே நம்ம வந்து அது பால் தான் குடிக்குது. நீங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அது எதுவாக இருந்தாலும் எடுத்து வாயில் வச்சுக்கோங்க குழந்தை, இல்லைங்களா? அதுதான் வந்து அவர் வந்து மேஜராக வந்து சொல்கிறார். அந்த இடத்துல வந்து இப்போது நம்ம வந்து இப்போ அது விரல் சூப்புது அப்படின்னா நம்ம போய் தடுத்தோம் அப்படின்னா அது வந்து அவருக்கு அந்த குழந்தைக்கு சப்ரஸ்டு தாட்டாக மாறிடும் அப்படின்றாரு. ஒடுக்கப்பட்ட ஒரு சிந்தனையாக மாறிடும். அது வந்து ஃப்யூச்சரில் அவனுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் முதற்கொண்டு கொடுக்கும் அப்படின்றார். புரியுதுங்களா? இது சயின்டிஃபிக்கில் நிறைய இடத்துல ப்ரூவன் ஆகிருக்குது. இனிமே வந்து நிறைய அப்சர்வேஷனில் வந்து நம்ம அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்கும் பொழுதும் சரி, சைக்காலஜிக்கலாக பார்க்கும் பொழுதும் சரி, சிறு வயதில் நடக்கக்கூடிய விஷயங்கள், குழந்தை பருவ காயங்கள் அப்படின்றது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். எனக்கே இருக்குது நிறையா, அது வேறு விஷயம். அடுத்ததாக வர்றவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா வந்து யூங்குன்னு ஒருத்தர். இவர் பேர் வந்து யூங்கு. ஆனால் அங்கே வந்து ஜேயு என்ஜின் போட்டிருப்பாங்க, ஜங்குன்னு சொல்லக்கூடாது. இப்படி தான் நான் சொல்லி அடி வாங்கினேன் நான் படிக்கும் பொழுது ஹெச்ஓடி கிட்ட. அது வந்து யூங்கு. யூங்குன்றவர் தான் வந்து இவர் தான் நம்மால். இவர் தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜோசியம்லாம் ஜோசியம் வந்து உண்மை. இவரும் இவரோட குருநாதர் தான் வந்து ஃப்ராய்டு. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, சரியா? இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுல தான் சைக்காலஜி அப்படியே எவால்வ் ஆகி வருது. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் ரொம்ப இந்தியன் கான்செப்ட்லாம் ரொம்ப கயிறு தேர்ந்தவர். இவர் சொல்கிறாரு, ஃப்ராய்டு கிட்ட சொல்கிறாரு. ஃப்ராய்டுக்கு வேறு விதமான கருத்து இருக்குது இந்தியா மேலே. ஆனாலுமே அவர் போய் சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இந்தியன் அஸ்ட்ராலஜி மேலேயும் அக்கல்டிசம் மேலேயும் ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்குது. நான் இதை படித்து என்னுடைய பேஷண்ட்டுக்கு நான் வந்து தெரப்பிக்காக யூஸ் பண்ணலாம், இல்லை நான் டயக்னாஸ் பண்ணுறதுக்கு. டயக்னாஸ்னால் வந்து கண்டுபிடிக்கிறது, இவனுக்கு இந்த மனநோய் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நான் அதை உபயோகப்படுத்துகிறேன்றார். அதுக்கு வேறு கருத்துடைய ஃப்ராய்டு என்ன சொல்கிறாருன்றதான் முக்கியம். நீ இந்த மனிதத்துக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை பண்ணுன்றார். நமக்கு 1000 கருத்து இருக்கலாம், புரியுதா? ஜோதிடம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய பர்சனல் கருத்தையோ நம்ம வளர்ந்து வந்த விதத்தையோ இதில் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. கரெக்டாக? அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பண்ணவே முடியாது, ப்ராக்டிக்கலாக முடியாது. என்னையை பொறுத்தளவுக்கு ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, ஒரு அஃபேர் நடக்குது அப்படின்னா அந்த அஃபேரை வந்து தப்புன்னு நம்ம சொல்லி பேசலாம். ஆனால் இங்கே ஹைகோர்ட்டே சொல்லிருச்சு, அஃபேரை வந்து நம்ம கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிவர்ஸுக்கு வந்து கன்சிடர் பண்ண முடியாது.